ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஃபேம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம்மேட் கீ எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீ பண்ணுறதுக்கு நான் ஒரு பீஸா பாலாடை எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலாடையை நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். மிக்சியில் போட்டு அது கூட ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் க்யூப்ஸோ எது வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஐஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹோம்மேட் செஞ்சு கொடுக்குறது தான் நல்லது. ஸோ பேபிஸ்க்கு எப்போவுமே இந்த மாதிரி ஹோம்மேடாக பண்ணி கொடுங்க. அதுதான் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அப்பப்போ நம்ம பண்ணிக்கலாம். இது பெரிய ஸ்டெப்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பட்டர் தனியாகவும் அந்த மில்க் தனியாகவும் நமக்கு கிடைக்கும். இன்னும் ஒரே ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சா, இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா திக்காக பட்டர் கிடச்சிருக்குல. ஸோ இப்போ இதில் பட்டரை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பட்டரை அந்த பட்டர் மில்க் தண்ணியிலேருந்து நம்ம புழிஞ்சு விட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி அதில் வாட்டர் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நான் எடுத்தது ஒரு சின்னதாக ஒரு 2 பால்ஸ் எனக்கு பட்டர் கிடச்சிது. இது அப்படியே அந்த ஐஸ் தண்ணி இருக்கிற பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பட்டர் மில்க் நான் யூஸ் பண்ணது கிடையாது. பர்ஸ்னலி இது எனக்கு தெரியல. ஆனால் சில பேர் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். வேணும்னா இது பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தண்ணியிலே வச்சு இந்த பட்டரை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐஸ் வாட்டரில் அகெயின் போட்டுட்டேன். ஒரு பெரிய பேனில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க, தண்ணி இல்லாமல். அதுக்கப்புறம் இந்த பட்டர் பால்ஸை அதில் தூக்கி போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம் வேணாம், ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்ற போகிறோம். ஸோ நான் இதில் 2 பாலையும் போட்டுட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஸோ கொதி வந்தோன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நமக்கு லோ ஃப்ளேம் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி நுர நுரையாக இருக்குல்ல, இதெல்லாம் போய் நமக்கு ப்ளைனாக கிடைக்கும். அப்போ தான் நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இது நல்லா பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்த அந்த எல்லோவிஷாக ஒரு மாதிரி நிறையா இருந்ததுல, அதெலாம் இப்போ எதுவுமே இல்லை. இப்போ கிளியராக சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் முருங்கைக்கீரை ஆட் பண்ணுவாங்க. என்கிட்ட இப்போதைக்கு அது இல்லை. ஸோ நான் அதனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்ம சீக்கிரமாக பண்ணி முடிச்சாச்சு. நம்ம 1 மந்த் அந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணி பண்ணலாம். பட் நான் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் பேபிக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். எனக்கு வெளியில் கீ வாங்கி கொடுக்க பிடிக்கல. ஸோ நான் இந்த மாதிரி மேய்க்கிறேன். டைம் இருக்கிறவங்க இந்த மாதிரி மேக் பண்ணி நம்மளோட பேபிஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஃபைனலாக ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளாக வீடியோ போடவே முடியல. இது நான் ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி தான் எடுத்தேன். பட் இதில் எனக்கு எடிட் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போட முடியல. ஸோ அதனால தான் லாங் வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ண வீடியோ தான் இது. அதனால தான் எல்லாமே ரொம்ப ஜூமில் இருக்குது. ஷார்ட்ஸ் வீடியோவை இந்த மாதிரி எடிட் பண்ணனால அப்படி இருக்குது. ஸோ ஹோப் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.